கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மறுபடியுமாக இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் பெரேயா பட்டணத்தார் போல காரியம் இப்படியாக இருக்கிறதா என்று வேதத்தை ஆராய்ச்சி செய்வதன் மூலம் நற்குணசாலிகளாக முடியும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நாம் இன்னமும் வேதத்தை ஆராய்ந்து நம்மை தேவனுக்கு முன்பாக நற்குணசாலிகளாக மாற்றிக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. பிரியமானவர்களே, இன்று முதல் நாம் 2 தெசலோனிக்கேயர் நிருபத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். தெசலோனிக்கே பட்டணத்தில் வாழ்ந்த விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட இந்த 2வது நிருபம் கிறிஸ்துவுக்கு பின் 52 அல்லது 53ஆம் ஆண்டில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அங்கிருந்த விசுவாசிகள் இன்னமும் கிறிஸ்தவ வாழ்க்கையில குழந்தைகளாகவே இருந்தார்கள். பவுல் அப்போஸ்தலனிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட முதல் கடிதம் அவர்களுக்கு இன்னும் பல கேள்விகளை எழுப்பின. அந்த கேள்விகளுக்கான பதிலைத்தான் பவுல் 2வது நிருபத்திலே எழுதியிருக்கிறார். தெசலோனிக்கே சபை மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி அனுப்பியதாக ஒரு கடிதம் அல்லது சுற்றறிக்கை வந்திருக்கிறது. இது கிறிஸ்தவர்களை தொந்தரவு செய்ய வேண்டும் என்பதற்காக யாரோ எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். இந்த கடிதத்தின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வந்துவிட்டார் என்றும், விசுவாசிகளை அவர் ஏற்கனவே சேர்த்து கூட்டிக் கொண்டு சென்று விட்டார் என்றும், இப்பொழுது நியாய தீர்ப்பின் காலத்தில் அவர்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருப்பதாகவும் அந்த அறிக்கை தவறாக கூறியது. முதல் அதிகாரத்திலே நான் வாசித்தது போலவே இந்த கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். சுவிசேஷத்தின் நிமித்தமாக அவர்கள் பாடுகளை அனுபவித்து வந்தார்கள். எனவே தாங்கள் மகா உபத்திரவ காலத்திற்குள்ளே நுழைந்து விட்டோம் என்று எண்ணிக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, தாங்களும் மரித்த விசுவாசிகளும் இரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படவில்லையே என்று கலங்கினார்கள். எனவே பவுல் தான் எழுதிய இந்த 2ஆம் நிருபத்தில் நிச்சயமாக நாள் ஒன்று வரும், அப்பொழுது அனைவரும் கர்த்தருக்குள்ளே கூட்டப்படுவார்கள் என்று எழுதி அவர்கள் பயங்களை அகற்ற முயற்சிக்கிறார். கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன்னோடியாக சில காரியங்கள் வர வேண்டும். வேத புரட்டு வரும், பாவ மனிதனாகிய அந்தி கிறிஸ்து வருவான். எனவே அவர்கள் இப்பொழுது மகா உபத்திரவ காலத்தில் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிருபத்தை அவர்களுக்கு எழுதினார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூற்றுப்படி வெளிப்படையாக இயங்கும் சபை என்னும் நிறுவனம் தவறான போதனையை பின்பற்றும், வேதத்தை புரட்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். எனவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது, மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று கூறியிருக்கிறார். கிரேக்க மொழியில் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிற விதமே இல்லை என்ற பதிலை கொடுப்பது போல கேட்கப்பட்டிருக்கிறது. அவர் வரும்பொழுது இந்த உலகத்தில் விசுவாசத்தை காணப்போகிறது இல்லை. திருச்சபை என்னும் ஸ்தாபனத்தில் பூரணமான வேத புரட்டை பார்க்கலாம். இதை வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் தெளிவுபடுத்துகிறது. இந்த வேத பகுதியின்படி சபை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. பேரளவிலான சபையே தேவனற்ற, தேவனின் வல்லமையை மறுக்கும் ஒரு நிறுவனமே உலகத்தில் இருக்கிறது. இந்த நிறுவனமே வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே மகா வேசி என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. தெசலோனிக்கே விசுவாசிகள் தாங்கள் மகா உபத்திரவ காலத்திற்குள் வந்துவிட்டதாக எண்ணினார்கள். அந்த காலம் முதல் விசுவாசிகள் துன்பப்படுத்தப்படும் காலங்கள் எல்லாவற்றிலேயும் மக்கள் தாங்கள் மகா உபத்திரவ காலத்தின் வழியாக கடந்து வருவதாக எண்ணுகிறார்கள். உதாரணமாக 2ஆம் உலகப் போரின் சமயத்திலே கர்த்தருடைய ஊழியர்கள் பலர் அவ்வண்ணமாகவே எண்ணினார்கள். அது மட்டுமல்ல, திருச்சபை மகா உபத்திரவ காலத்தின் வழியாக கடந்து செல்லும் என்றும் நினைத்தார்கள். மட்டுமல்ல, இந்த காலம்தான் மகா உபத்திரவ காலம் என்று கூறுகிறவர்களும் உண்டு. ஆனால் பிரியமான சகோதரனை, சகோதரியே, நீங்கள் வேதத்தை முறையாக கற்றுக்கொள்வீர்கள் என்றால் 2ஆம் உலக மகா யுத்தத்தை விட மகா உபத்திரவ காலம் எவ்வளவு கடினமான நாட்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த உபத்திரவ காலத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் ஒரு கருத்தை உங்களுக்கு இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். கவனியங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 24:21. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். கவனித்தீர்களா? இதுவரை நடைபெற்றிராத ஒரு காரியமும் அதற்கு பின் நடைபெறாத ஒரு காரியமும் மகா உபத்திரவ காலத்திலே நடக்கும். 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தில் திருச்சபையை எடுத்துக்கொள்ள இயேசு வரும் இரகசிய வருகையை குறித்து தியானித்தோம். 2 தெசலோனிக்கேயர் நிருபத்தில் இயேசு கிறிஸ்து 2வது முறை பூமிக்கு வரப்போவதை குறித்து பார்க்க போகிறோம்.
நியாயம் தீர்க்கும்படியாக இந்த உலகத்திற்கு வரும் இயேசு இந்த உலகத்தில் தமது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அதுவே மகா பெரிய வெளிப்படுத்துதல். இரகசிய வருகையில் இயேசு பூமிக்கு வருவதை குறித்து சொல்லப்படவில்லை. ஏனென்றால் அவர் பூமிக்கு வரப்போவதில்லை. நாம் தான் ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். 1 தெசலோனிக்கேயர் 4:17 பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று வாசிக்கிறோம். எடுத்துக்கொள்ளப்பட்டு என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை ஹர்பசோ. இதன் பொருள் என்னவென்றால் பிடுங்கி கொண்டு போவது. இந்த உலகத்திலிருந்து திடீரென்று நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு நடுவானில் இயேசுவை சந்திப்போம். ஆனால் பூமிக்கு இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் வெளிப்படையாக வெளிப்படுவார். பூமியிலே வந்து தனது ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பார். இந்த 2 காலகட்டங்களுக்கும் இடைப்பட்ட காலத்தில்தான் மகா உபத்திரவ காலம் உலகத்தில் இருக்கும். ஏற்கனவே நான் கூறியது போல இந்த இரகசிய வருகை அல்லது திடீரென்று விசுவாசிகள் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து வெளிப்படையாக பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் கூறப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளின் நம்பிக்கை எல்லாமே இந்த பூமி தொடர்பானதாகவே இருந்தது. மேசியா இந்த பூமிக்கு வந்து தங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்றுதான் எதிர்பார்த்திருந்தார்கள். அப்பொழுது பூமியே ஒரு பரலோகம் போல காணப்படும். பரலோக ராஜ்யம் என்பதற்கு பூமியின் மேல் பரலோக ஆட்சி என்பதே பொருளாகும். பல வேத பண்டிதர்கள் இந்த காரியங்களை குழப்புகிறார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறிய பரலோக ராஜ்யம் பரலோகத்தின் ஆட்சி பூமியில் காணப்படுவதையே குறிக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது இந்த பூமியே ஒரு பரலோகமாக போகிறது. 2 தெசலோனிக்கேயர் நிருபத்தை நாம் கவனமாக பார்ப்போம் என்றால் 1 முதல் 7 வரை விசுவாசிகள் துன்பப்படுத்தப்படுவதை குறித்தும் அதன் விளைவுகளை குறித்தும் வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 8 முதல் 12 வரை பார்த்தால் கிறிஸ்து வரும்பொழுது எப்படி துன்மார்க்கர் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று கூறுகிறார். 2 முதல் 12 கிறிஸ்துவின் வருகை தொடர்பாக இந்த உலகத்திலே நடைபெறும் சம்பவங்களை குறித்து பேசுகிறார். 2 1 விசுவாசிகள் முதலாவதாக எடுத்துக்கொள்ளப்படுவதை பற்றி பார்க்கிறோம். பின்னர் 2 முதல் 5 வரை உள்ள பகுதியில் கர்த்தருடைய நாள் தொடர்ந்து வருவதை பற்றியும் அதற்கு சற்று முன் பாவியாகிய மனிதன் அல்லது அந்தி கிறிஸ்து தோன்றுவதை குறித்தும் அந்நாட்களிலே உலகத்திலே இருக்கும் சபை எப்படி விசுவாசமற்றதாக இருக்கும் என்பதை குறித்தும் கூறுகிறார். மேலும் 2 6 முதல் 8 கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் எப்படி தடை செய்யப்படுவான் என்றும் பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாட்டை குறித்தும் கூறுகிறார். மேலும் 2 தெசலோனிக்கேயர் 2 9 முதல் 12 கேட்டின் மகன் மகா உபத்திரவ காலத்திலே வெளிப்படும் இரகசியத்தை குறித்து பார்க்கிறோம். அது மட்டுமல்ல 2 தெசலோனிக்கேயர் 2 13 முதல் 18 வரை உள்ள பகுதியிலே விசுவாசிகள் கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி உறுதியாக தரித்திருக்க வேண்டும் என்றும் எப்படி தங்கள் நடக்கையிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் எப்படி கர்த்தருக்காக செயல்படுவதிலே கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். சரி, இப்பொழுது நாம் 2 தெசலோனிக்கேயர் 1 பார்ப்போம். 1 வாசிக்கிறேன். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது. வேத சித்தாந்தங்களை சரியாக அறிந்த சபையும் ஆவிக்குரிய சபையுமாக இருக்கும் தெசலோனிக்கேயர் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தனது வழக்கமான வாழ்த்துதல்களை தெரியப்படுத்துகிறார். தனது வாழ்த்துதலை கூறும்பொழுது இங்கே சீலாவின் பெயரையும் தீமோத்தேயுவின் பெயரையும் சேர்த்து சொல்லுகிறார். அங்கே சில்வான் என்பது சீலாவைத்தான் குறிக்கிறது. சுவிசேஷத்தை நிமித்தமாக பவுல், சீலா, தீமோத்தேயு 3 பேரும் பட்ட பாடுகள் அநேகம். பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டணத்திலே சிறையில் இருந்தார்கள். பவுல், சீலா, தீமோத்தேயு 3 இணைந்துதான் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு சென்றார்கள். பின்னர் பவுல் அப்போஸ்தலன் அவர்களை விட்டு செல்ல வேண்டியதாக இருந்தது. அவர்களுக்காக அத்தேனே பட்டணத்திலே பவுல் காத்திருந்தார். அவர்கள் அங்கே வந்து சேராததால் அவர் கொரிந்து பட்டணத்திற்கு சென்றார். அங்கேதான் இறுதியாக தீமோத்தேயுவும் சீலாவும் பவுலை வந்து பார்த்தார்கள்.
அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில்தான் தெசலோனிக்கே பட்டண மக்களுக்கு இருந்த கேள்விகளுக்கான பதிலை முதல் நிருபமாக எழுதி அனுப்பினார். பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே திருச்சபை மக்களுக்கு இரண்டாவது கடிதத்தை எழுதிய பொழுது தனக்கு அருமையாக இருந்த 2 ஊழியக்காரர்களையும் இணைத்து பேசுகிறார். பவுல் அப்போஸ்தலன் தன்னோடு இணைந்து வேலை செய்தவர்களை தனக்கு இணையானவர்களாகவே அவர் பாவித்தாரே ஒழிய தனக்கு உதவியாளர்களாகவோ தனக்கு கீழே வேலை செய்கிறவர்களாகவோ ஒருபொழுதும் எண்ணவில்லை. இது பவுல் அப்போஸ்தலனுடைய உயர்ந்த குணநலனை நமக்கு வெளிப்படுத்துகிறது. சில இடங்களிலே உதவி ஊழியர்களை சில போதகர்கள் மிகவும் துன்பப்படுத்துவதை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் பவுல் தீமோத்தேயுவையும் சீலாவையும் தன்னோடு இணைத்து கூறுகிறார். மட்டுமல்ல, இவர்களை குறித்து பவுல் எழுதவில்லை என்றால் இவர்களை குறித்து நாம் அறிந்திருக்கவே முடியாது. ஒரு காலத்தில் பெருமை நிறைந்த பரிசேயனாய் இருந்த சவுல் இயேசு கிறிஸ்துவின் ஊழியனாக ஒரு அப்போஸ்தலனாக மாறியவுடன் மிகவும் தாழ்மை நிறைந்தவராய் காணப்படுகிறார். இந்த சபை எப்படிப்பட்ட சபையாய் இருந்தது? தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருந்தது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் இங்கே எழுதவில்லையே என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். பரிசுத்த ஆவியானவர் தெசலோனிக்கே மக்களிடத்தில் வாசமாய் இருந்தார். அவர்களுக்குள் தங்கி இருந்த பரிசுத்த ஆவியானவரே அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் வாழ்க்கையை பிரதிபலிக்கவும் தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் மாறவும் உதவி செய்தார். அவர்கள் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருந்தார்கள். இதன் பொருள் என்ன? இயேசுவின் தெய்வீகத்தை குறித்து பவுல் அவர்களுக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுத்திருந்தார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்பதை குறித்து எந்த சந்தேகமும் பவுல் அப்போஸ்தலனுடைய இதயத்திலே எழும்பவே இல்லை. தமஸ்கு சாலையிலே கீழே விழுந்து கிடந்த பொழுது, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்ட கேள்விக்கு அவர் பெற்றுக்கொண்ட பதில் அத்தனை சந்தேகங்களையும் நித்திய காலமாய் நீக்கிவிட்டது என்று கூறலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை சற்றே கவனியுங்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயும் தெய்வத்தின் 2 கரங்களை நாம் பார்க்கிறோம் என்று சொல்லலாம். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும். இதுதான் ஒரு திருச்சபை இருக்க வேண்டிய நிலைமை. பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் திருச்சபை இருக்க வேண்டும். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, ஒரு திருச்சபையை குறித்த முக்கியமான காரியம் அந்த திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் அல்ல, உங்கள் திருச்சபை எந்த நிலைமையில் இருக்கிறது. உண்மையாகவே பிதாவாகிய தேவனுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிறதா என்பதுதான் முக்கியமானது. நீங்களும் உங்களோடு உள்ள மற்ற விசுவாசிகளும் உண்மையாகவே கிறிஸ்து இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? அதுதான் மிக மிக முக்கியமானது. உண்மையான விசுவாசிகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை தங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு முன் விசுவாசிகள் தங்கள் வாழ்க்கை மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். தங்கள் குடும்பத்தில், தங்கள் சமுதாயத்தில் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். இந்த சத்தியத்தை தான் பவுல் இவ்வண்ணமாய் கூறியிருக்கிறார். தொடர்ந்து பாருங்கள், வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சுவிசேஷத்தில் கிருபையும் சமாதானமும் மிகவும் முக்கியமான 2 வார்த்தைகளாகும். கிருபை முதலாவது வருகிறது. நீங்கள் தேவனுடைய கிருபையை அனுபவித்து இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இதைத்தான் பவுல் எபேசு சபையாருக்கு இவ்விதமாக எழுதியிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு பாவியாக தேவனண்டை நீங்கள் வருவீர்கள் என்றால்
உங்களிடத்தில் எதுவும் இல்லை என்பதை ஒத்துக்கொண்டு அனைத்தையும் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருவீர்கள் என்றால் உண்மையாகவே நீங்கள் தேவனுடைய கிருபையை அனுபவித்திருப்பீர்கள். அவரே உங்களுக்கு தேவனுடைய நித்திய ஜீவனை அல்லது ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். நாம் ஒரு வெகுமதியை பெற்றுக்கொள்வதற்காக எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. வெகுமதி ஒரு மனிதன் சம்பாதிப்பதல்ல, இலவசமாக பெற்றுக்கொள்வது. நீங்கள் ஒரு அருமையான ஓய்வு நாள் பள்ளி மாணவியாக இருந்ததற்காக தேவன் உங்களை தட்டி கொடுத்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கவில்லை. ரட்சிப்பு என்பது தேவனே இலவசமாக உங்களுக்கு கொடுப்பது. நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் தொலைந்து போன பாவிகளாக இருக்கும் நமக்கு நித்திய வாழ்வை தேவன் தருகிறார். இலவசமாக அவர் நமக்கு தரும் ஒரு நித்திய வாழ்க்கை தான் ரட்சிப்பின் வெகுமதி. இதுவே தேவனின் கிருபை. அடுத்ததாக சமாதானம் என்கிற வார்த்தையை இங்கே பார்க்கிறோம். நீங்கள் தேவனுடைய கிருபையை அனுபவித்திருப்பீர்கள் என்றால் அவர் தரும் சமாதானத்தை குறித்தும் அறிந்திருப்பீர்கள். இரவில் நீங்கள் நித்திரை செய்யும்படியாக உங்களுக்கு கொடுக்கப்படும் மிக மென்மையான தலையணையே சமாதானம். இந்த சமாதானம் எப்பொழுது உங்களுக்கு வரும் தெரியுமா? எப்பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதை நீங்கள் உணர்கிறீர்களோ அப்பொழுது இந்த சமாதானம் உங்கள் உள்ளத்தை ஆட்சி செய்யும். நீங்கள் அனுபவிக்கும் வேறு ஏதோ ஒரு உணர்வு அல்ல. இந்த சமாதானம் மனோதத்துவ வைத்தியர் ஒருவர் உங்களிடத்தில் பேசியபடினாலே உங்களுக்கு உண்டாகும் ஒரு சமாதானமும் அல்ல. இந்த சமாதானம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு வருகிறது. பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தும் குமாரனா இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்தும் வரும் சமாதானம் இது. ஒருவேளை இன்று உங்களுக்கு இந்த சமாதானம் இல்லை என்று கூறுவீர்கள் என்றால் நீங்களும் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் இது தேவன் கொடுக்கும் ஒரு வெகுமதி. ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னை நீர் மன்னியும், எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததற்காக நன்றி என்று அவரண்டை வரும் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கும் ஆழமான அர்த்தமுள்ள சமாதானம்தான் இது. இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களிடம் எந்த தகுதியும் இல்லை, எந்த திறமையும் இல்லை, நீங்கள் ஒன்றுமில்லை, நீங்கள் எதற்கும் பயனற்றவர்கள், நித்திய அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறவர்கள் என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டு உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்ததை விசுவாசித்து தேவனிடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவே என்னுடைய இரட்சகர், இயேசுவே என்னுடைய மீட்பர் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவர் உங்களை தமது சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு தமது கிருபையினாலே இலவசமாக உங்களை ரட்சித்து அதன் முத்திரையான சமாதானத்தையும் அருளி செய்வார். ஒருவேளை இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நீங்கள் செய்யாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் இப்பொழுது என்னோடு சேர்ந்து நான் சொல்ல சொல்ல இந்த ஜெபத்தை ஏறெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போமா? தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நான் நம்பிக்கையற்றவனாக வாழ்கிறேன் என்பதை ஒத்துக்கொள்கிறேன். நித்திய அழிவை நோக்கி நான் போய்கொண்டிருக்கிற உண்மையை புரிந்து கொண்டேன். நான் ஒரு பாவி, நீர் விரும்பத்தக்க எந்த நன்மையும் என்னில் இல்லை. நீர் என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்ததை நான் அறிந்து கொண்டேன். இது நீர் எனக்காகப்பட்ட பாடுதான் என்பதை விசுவாசிக்கிறேன். என்னை பூரணமாய் உமக்கு தருகிறேன். என் பாவங்களை எனக்கு மன்னியும். நித்திய ஜீவனின் நிச்சயத்தை எனக்கு தாரும். நீர் தந்திருக்கிற மகா பெரிய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உலகம் கொடுக்க முடியாத, உலகம் எடுக்க முடியாத அர்த்தமுள்ள ஆழமான சமாதானத்தை எனக்கும் தாரும். நீர் அப்படி தருவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். உம்மை துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். சில்வான் என்று யாரை குறிப்பிடப்பட்டுள்ளது? சில்வான் என்று யாரை குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ தீமோத்தேயு, ஆப்ஷன் பி சீலா,
ஆப்ஷன் சி லூக்கஸ். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வேத ஆராய்ச்சியில் நாம் கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து தியானித்தோம். அவரின் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்வை நாம் தேவ சித்தம் செய்ய அர்ப்பணிப்போம். உண்மையாகவே பிதாவாகிய தேவனுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் நாம் இருக்கிறோமா என்பதை ஆராய்வோம். சபையில் காணப்படும் ஏற்ற தாழ்வுகளை நீக்கி கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் அனைவரும் சமம் என்பதை உணர்ந்து நமது பாரபட்சத்தினால் தேவனை வேதனைப்படுத்தாமல் இருக்க தேவன் நமக்கு கிருபை புரிவாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். கலாத்தியர் 5:13 பின்பாகம்.